ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தத்தின் காரணமாகத்தான் என்னுடைய அதிர்ஷ்டவேல் உன் கண்ணில் இன்றைய தினம் பட்டிருக்கின்றது. நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது. உன் வாழ்வில் இருந்த கஷ்ட காலம் முடிந்தே விட்டது. சங்கடங்களையும் துயரங்களையும் அதிக அளவில் சந்தித்த உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாடத்தை கற்றிருந்தும் அதை சில சமயங்களில் பயன்படுத்த தெரியாமல் தடுமாறுகின்றது. அந்த தடுமாற்றத்தை உன்னிடமிருந்து நீக்கி செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனத்தோடு செய்து ஆர்வம் குறையாமல் விடாமுயற்சியோடு உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் பெறப்போகின்றாய். பல விஷயங்களை சகித்து கொண்டு வாழ்கின்றாய். என் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகவும் என் மீது இருக்கின்ற ஆழ்ந்த பக்தியின் காரணமாகவும் அனைத்து விஷயங்களிலும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்கின்ற அதீத நம்பிக்கையின் காரணமாகவும் பல விஷயங்களை இன்றளவும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய காத்திருப்புக்கும் பலன் கிடைக்காமல் நிச்சயம் போகாது. இந்த முருகனை நம்பி வந்த உன் வாழ்க்கை ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். பல காரணங்களுக்காக நான் சில விஷயங்களை கொடுக்காமல் இன்னமும் வைத்திருக்கின்றேன். காரணம் தெரிந்தால் அப்பா முருகா நன்றி என்று நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாகத்தான் ஒவ்வொரு நாளும் அமையும். சில விஷயங்களுக்கு இன்னும் உனக்கு முடிவு கிடைக்கவில்லை, தீர்வு கிடைக்கவில்லை, இழுபறியாக இருக்கின்றது, தடங்களாக இருக்கின்றது, தடைகள் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கின்றது. நான் எந்த முயற்சி செய்தாலும் அது வெற்றியை பெறுவது இல்லையே, நடப்பது இல்லையே, கிடைப்பது இல்லையே என்று இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லாமல் போகும் அளவிற்கு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். எத்தனை முறை நீ சரிக்கு விழுந்தாலும் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்றி எழுந்து நிற்க வைத்து திடமாக நீ அடுத்த வேலையை வலிமையோடு செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலை நான் உனக்கு கொடுத்து அருளுவேன். எத்தனை காலம்தான் போராட்டமான வாழ்க்கையை வாழ்வது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற மனத்திற்குள் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டேன். சவால்களும் தடங்கல்களும் நிறைந்த உன் வாழ்க்கையை இன்பங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன். இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்கே ஆரம்பித்தது என்று கேட்டால் ஆரம்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளாக வந்தது. அதை நீயே பெரிதாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இப்பொழுது கடந்தும் வந்து விட்டாய். அதனால் இனி எந்த ஒரு பிரச்சனையும் பெருமளவில் உன் வாழ்க்கையில் வரப்போவது இல்லை. பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன் வாழ்க்கையில் கைமீறி போகும்பொழுது உன் ஆழ்மனதில் நீ வளர்த்து கொண்டிருந்த அந்த ஆசைகள் எல்லாம் நிராசை ஆகிவிடுமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்தது. மனதில் பல போராட்டங்கள் உனக்குள் நடந்தது. பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நினைத்து யோசித்து கொண்டே இருக்கின்ற யாரால் எப்படி தீர்க்கப்பட போகின்றது இந்த பிரச்சனை என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி உன் முன்னால் வந்து நிற்கின்றது. உனக்கு உதவியாக அந்த கேள்விக்கு பதிலாக நானே அமைவேன். சதா சர்வ காலமும் என்னுடைய யோசனையிலேயே நீ இருக்கின்றாய். அனுதினமும் பலவாறு சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். எப்படி நகர்த்தலாம், எப்படி தவிர்க்கலாம், எப்படி கிடைக்க செய்வது என்று சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் உன்னுடைய வாழ்விற்கு இன்பத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த முருகனுடைய கடமை. என்னுடைய பக்தனாக நீ மாறிய பின்னும் உன் மனதிற்குள் இவ்வளவு குழப்பங்கள் வேண்டாம். முருகன் அத்தனையும் பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் முழுமையாக ஒப்படைத்து விடு. சில விஷயங்களை என்னிடம் ஒப்படைக்காமல் ஏன் வைத்திருக்கின்றாய்? நான் செய்து தரமாட்டேன் என்று நினைக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, அது சரியா தவறா என்று எண்ணுகின்றாயா? என்னுடைய பிள்ளையாகிய இருக்கின்ற நீ எந்த ஒரு தவறான விஷயத்திலும் எப்பொழுதும் ஈடுபட மாட்டாய். இந்த முருகனின் துணை அதிகமாக இருப்பதால் நீ பல நல்ல காரியங்களை தானே செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கரம் மாறும். நேர்மையான பாதையில் நீ செல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை காணும். விரைந்து முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பது என்பது தவறான ஒன்று. குறுக்கு வழியில் சென்று முன்னேற்றத்தை அடைந்தவர்கள் எல்லாம் பலர் காணாமல் போய்விட்டார்கள். நேர் வழியில் நிதானமோடு என்னுடைய துணையோடு நீ வந்தால் உனக்கு பல காரியங்களை நிரந்தர வெற்றியை பெறும்படி நான் செய்வேன். பிறர் மத்தியில் மதிப்போடு வாழும்படி நான் உன்னை உயர்த்தி காண்பிப்பேன். நேர்மையான வழிதான் என்றென்றும் சிறந்த வழி. குறுக்கு வழியில் கிடைக்கின்ற செல்வமானாலும் எதுவானாலும் அது ஒரு
நிரந்தர மகிழ்ச்சியை தராமல் பாதியிலேயே சென்று விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னையே அந்த இடத்தில் குற்றவாளியாக்கி பார்க்கக்கூடிய நிலைமையும் வந்து விடுகின்றது. அதனால் நிதானமாக சென்றாலும் நல்ல பாதையில் செல்வது நல்லது. நேர்மையாக இருப்பது எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும். சத்தியமும் தர்மமும் வாய்மையும் தான் வெல்லக்கூடியது. அநியாயமும் குறுக்கு வழியும் தோற்கக்கூடியது. என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருக்கையில் நல்ல பாதையில் உன்னை நான் வழிநடத்துவேன். என்னுடைய பெயரையும் என்னுடைய ஸ்லோகத்தையும் என்னுடைய பாடலையும் அனுதினமும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சியை பெறும். எத்தனை கஷ்டங்கள் உன்னை துரத்தினாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை அந்த இடத்தில் நான் வந்து காப்பாற்றி விடுவேன். வேலோடும் மயிலோடும் என்றென்றும் உனக்கு நான் துணை வந்து கொண்டே இருப்பேன். எந்த ஒரு துன்பமும் நேராமல் துயரமும் நேராமல் எல்லா நேரமும் நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன். சில விஷயங்களை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அதில் இருக்கக்கூடிய போலி வேடங்களை நான் உனக்கு முகத்திரையிட்டு காண்பிப்பேன். சில விஷயங்களை போலி என்று நினைத்து தள்ளி வைத்திருக்கின்ற அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை உனக்கு புரிய வைத்து ஒன்று கூடி வாழ வைப்பேன். என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்கும்படி நேர்மறையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகளை உள்ளே நுழைய அனுமதிக்கக்கூடாது. உன்னுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அதில் நேர்மறையான எண்ணங்கள் தானாக உதிக்கும். ஆர்ப்பாட்டம் நிறைந்த மனதிற்குள் எல்லா கழிவுகளும் கூட வந்து சேர்ந்து தங்கிவிட இடம் தோதுவாக அமைந்தது போல் நினைத்து கொள்ளும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மன அமைதி உன் வாழ்வின் நலனிற்கு வழிவகுக்கக்கூடியது. எல்லா இன்பங்களும் ஒன்றாக கிடைக்க வேண்டுமானால் இந்த முருகனுடைய துணை உன் வாழ்விற்கு பெருமளவு உதவியாக இருக்கும். உன்னுடைய இல்லத்தில் என்னை நினைத்து தீபம் ஏற்ற பழகிக்கொள். என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே தீபம் ஏற்று. அந்த தீபத்தினுடைய ஒளி உன் வாழ்க்கையில் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்க தொடங்கும். அந்த பிரகாசம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒழித்து கட்டிவிடும். உன் வாழ்விற்கு இன்பத்தை ஜொலிக்க வைக்கும். மின்னும் நட்சத்திரத்தைப் போல உன் வாழ்க்கை மின்னப் போகின்றது. ஜொலிக்க போகின்றது. மிகுந்த பிரகாசத்தை அடையப் போகின்றது. இருள் சூழ்ந்தது போல இருந்த உன்னுடைய நிலைமை மாறி வெளிச்சத்திற்குள் இக்கணம் நீ வந்து விட்டாய். எல்லா நேரமும் நல்ல நேரமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நேரமாகவும் தானாக மாறுவதை நீயே பார்ப்பாய். பலரால் இனி உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அனைத்தும் இந்த முருகனிடமிருந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். பெருமளவு நன்மைகளை இனி உன் வாழ்வு சந்திக்கும். நல்லது நடக்கும்.